ஹே கைஸ், நான் தான் டென் ஒண்டர் கீட். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து செயின் லூப் நிறைய பேர் வந்து பைக்கு வந்து என்ன செயின் லூப் அடிக்கலாம்னு சொல்லிட்டு டவுட்டாக இருக்கும். நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அதுக்கு என்ன மொத்த டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீ புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், ட்ரெயின் வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம எப்போ வீடியோ எடுத்தாலும் கரெக்டாக ட்ரெயின் வருது. ஓகே, நான் உங்களுக்கு ட்ரெயின் போன வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், ட்ரெயின் போய்ட்டுருக்கு, அது போய்ட்டுருக்கட்டும். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ கேடிஎம் பைக் வச்சுருக்கேன்னு இல்லை, எல்லா பைக்கும் இப்போ நீங்கள் வந்து பல்சர் வச்சுருக்கலாம், இல்லாட்டா வந்து டிவிஎஸ் கம்பெனி பைக் வச்சுருக்கலாம். எல்லா பைக்குக்குமே இது சப்போர்ட் ஆகும். ஓகே, எல்லா பைக்குமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகும்னு சொல்லிட்டு சாரி, எல்லா பைக்குமே இந்த செயின் லூப் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் கொஞ்ச நாள் மீன்ஸ் ஒரு 3 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு செயின் லூப், அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் வந்து கேடிஎம் ஷோரூம் எடுத்துட்டாலும் உங்களுக்கு வந்து மோட்டூல் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த ஐட்டம், மோட்டூல். இந்த செயின் லூப் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், CU2ன்னு போட்டிருக்கு. இதில் வந்து ரெண்டெண்ணம் வரும், C1ன்னு வரும், C2ன்னு வரும். C1 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கடுத்து செயின் லூப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இப்போ என் செயின் லூப்பு பண்ணியிருந்தேன். இப்போ 300 கிலோமீட்டர் செயின் லூப் செய்து 300 கிலோமீட்டர் ஆச்சு. சரி, அதான் நான் இப்படி இருக்குது, ரொம்ப தெரியுது நம்புகிறேன் வீடியோவில். ஓகே, ஹேண்ட் செயின் லூப் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கலரில் இருக்குது. இது வந்து கம்பெனியில் என்ன சொல்லுவாங்கன்னா பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டருக்கு ஒருக்கா நீங்கள் வந்து செயின் லூப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செயின் லைஃப் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ 500 கிலோமீட்டர் ஒருக்கா அந்த செயின் லூப் யூஸ் பண்ணலாம். இது வந்து நாகர்கோவில் இந்த தமிழ்நாடு நிறைய இடத்துல இதான் மோட்டூல் தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்லேயும் வாங்கலாம், அமேசானில் வாங்கலாம். C1 சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னேன், க்ளீன் பண்ணுறது அப்படின்ட்டு. க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ப்ரஷ் இருக்கும், ப்ரஷ்ஷை வச்சு உங்களுக்கு இது எப்படி பண்ணணும் ஆல்ரெடி தெரியும். சில பைக்லலாம் சென்டர் ஸ்டாண்ட் இருக்கும், ஈஸியாக உங்களுக்கு பண்ணிடலாம். ஆனால் இதே மாதிரிப்பட்ட பைக் இப்போ இறங்குற பைக்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சைட் ஸ்டாண்ட் தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு எப்படி யூஸ் 2 பேர் தேவைப்படும். ஏன்னா ஒரு ஆள் வந்து பிடிச்சிட்டு இருக்கணும், வீலை கறக்கி நம்ம வந்து இது பண்ணலாம். ஓகேவா, நம்ம அடிக்கலாம், இங்கே அடிக்கலாம், இல்லாட்டா இந்த சைடு அடிக்கலாம். உங்களுக்கு வந்து டுட்டோரியல் வேணும்னா கேளுங்க. நான் எனக்கு செயின் லூப் பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து உங்களுக்கு எப்படி செயின் லூப் பண்ணணும் சொல்லிட்டு நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகே, அப்போ ப்ரஷ்ன்னு சொல்லிட்டு தெரியுமா, ஒரு நிமிஷம், எனக்கு கேமரா. ஓகே, ப்ரெஷ்ஷுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் ப்ரெஷ்ஷை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அது உங்களுக்கு ஸ்க்ரீனில் சைடில் உங்களை ஆட் பண்ணுறேன். அது ப்ரெஷ்ஷை வச்சு இதில் இப்படி கிளிக் பண்ண, இப்படி சும்மா வச்சா போதும், வச்சுட்டு இப்படி இழுத்தா போதும். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே இது பண்ணணும். இப்படி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து துணி வச்சு துடைச்சிட்டு அதுக்கு அடுத்து செயின் லூப் யூஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் இல்லை என்ன சொல்கிறது, கொஞ்சம் யூஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியும், நீட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, அவ்வளோதான். இந்த செயின் லூப் பார்த்தீங்கன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்த செயின் லூப் பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணாங்கன்னா ஓகேஸ்னு ஒரு செயின் லூப் இருக்குது. அதுக்கு ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 சம்திங் வரும். ஏன்னா கூடுனது அது வெள்ளை கலரில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவும் வெள்ளை கலரில் நிறைய நுர மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி நம்ம சோப்பாஸாக இருக்கும் தெரியுமா, அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, அவ்வளோதான். இது செமையாக இருக்குது கைஸ் மோட்டூல். நான் இதுவரையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நல்ல யூஸ் ஆகுது. இதான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நிறைய ப்ராண்ட் இருக்குது, மோட்டோவேக்ஸ் இருக்குது. உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்ன நிறைய இது இருக்குது. இது நான் யூஸ் பண்ணேன், எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ணதுலே நல்ல இது. செயின் லைஃப் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. பார்ப்போம், நான் உங்களுக்கு என்னெல்லாம் வேறு இருக்குன்னு சொல்கிறேன். வேறு பார்த்தீங்கன்னா என்ன செயின் லூப்லாம் இருக்குன்னா, மோட்டோவேக்ஸ்ன்னு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்குது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேட் ஆச்சுன்னா, எவ்வளோ வச்சு 225 ருபீஸ், 180 ஆஃபர்லலாம் 180 ருபீஸுக்குலாம் வரும். 180 மீன்ஸ் 180 அந்த ரேட்டுக்கு வரும் மோட்டூல். ஓகேவா, அதுக்கு மாதிரி மோட்டோவேக்ஸ் இருக்குது. அம்மாடி இங்கே இருந்துக்கோ, இல்லை இங்கே இருந்து. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டோவேக்ஸ் இருக்குது. வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கட்டா. வேறு வந்து விசா ஆட்டோ கேர்னு இருக்குது. மோட்டூல் C2 நம்ம வச்சிருக்கிறது இருக்குது, 235 ரூபாய்க்கு இப்போ அமேசானில் இருக்குது. இதில் நீங்கள் C1 C2 அந்த காம்போ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 512 ருபீஸ் அது வருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோல் இருக்குது, யமஹா செயின் லூப் இருக்குது, அது 150 ரூபா தான். இது சீப் தான் நான் நினைக்கிறேன், இது சீப். 180 கிடச்சுன்னா ரொம்ப சீப் தான் இது. அடுத்து கங்காரூ செயின் லூப் இருக்குது, அப்படி நிறைய செயின் லூப் இருக்குது. அதில் ஓகேஎஸ் நீங்கள் வந்து ஓகேஎஸ் பார்த்தீங்கன்னா அமேசானில் ஃப்ளிப்கார்ட்லேயும் இல்லை, அது நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் ஓகேஎஸ் நல்லா இருக்குது கைஸ், உண்மையாக சொல்லி மோட்டூலோட எஃபெக்ட் கூடனா தான் ஓகேஎஸ். ஆனால் ரேட் அதிகம், 1000 சம்திங் கிட்ட வரும். ஆஃபரில் ஒரு வாட்டி 800 கிட்ட வந்துச்சு, அவ்வளோதான். இவ்வளோதான். இந்த செயின் லூப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செயின் லைஃப் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு சீக்கிரம் செயின்ஸ் பேக்கெட் போகாது.
கொஞ்ச நாள் ஸ்மூத்தாக இருக்கும். சிலவங்களுக்கு சவுண்டு கேட்குதுன்னு சொல்லுவாங்க. சவுண்டு கேட்டாலும் நீங்கள் செயின் லூப் படிச்சிங்கன்னா ஸ்மூத் ஆயிரும். சிலவங்களுக்கு லூஸாக இருக்கும், எனக்கு டைட்டாக மாதிரி லூஸாக இருக்கும். ரொம்ப லூஸாக இருந்தாலும் சவுண்டு கேட்கும். ஓகேவா, இவ்வளோதான். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் அடுத்து என்ன கண்டென்ட்டில் வீடியோ பண்ணலாம் சொல்லிவிட்டு. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.